வாட் இஸ் லிபரலிசம்? லிபரலிசம் அப்படிங்கிற ஐடியா எப்படி காமன் பீப்புளில் கொண்டது? யார் காமன் பீப்புள்? எந்த பீப்புளை நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம்? அந்த கால சூழ்நிலையில் இந்த அரிஸ்டோக்ராசி, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அரிஸ்டோக்ராசினால ஹை கிளாஸ் பீப்புள். இந்த ஹை கிளாஸ் பீப்புள் மோஸ்ட் ப்ராபப்ளி சோஷியலி, பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி டாமினேட்டட் கிளாஸ். அந்த யூரோப்பில் அதிகமான டாமினேட்டட் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க மட்டும்தான். இவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கங்கே கொஞ்சம் ரீஜனல் டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தாலும், ரீஜனல் டைவர்சிட்டி இருந்தாலும், they are united. They will have a united among themselves. So most of them, they will speak in French. So to showing the diplomacies, families were connected with the ties of marriage. So they will have a marriage alliance with the others. So this is the way they have connected. Now let's come to the part of major populations in the continent. That is the peasantries. So most of this peasantry, that means the farmers, most of them in the west side of the Europe பார்த்தோம்னா they are very bulk land. பெரிய லேண்டுக்கு டெனன்ட்ஸை வச்சும் ஸ்மால் ஓனர்ஸ் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ குத்தகைக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே நம்ம ஈஸ்டர்ன் சைடும் சென்ட்ரல் பார்த்தோம்னா they are under the control of serfs are feudal system. உங்களுக்கு தெரியுமில்ல, feudal system கீழே அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ this is the way how it happened in the farming. Now என்ன ஆச்சுன்னா, இந்த வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் யூரோப்பில் பார்ட்ஸ் ஆஃப் கொஞ்சமாக என்ன பண்ணுச்சுன்னா க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கங்கே கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் ஹியர் அண்ட் தேர் இந்த டவுன்ஸில் ஸ்டார்ட் ஆனது. ஸோ திஸ் இஸ் த வே ஹவு தே காட் அ சான்ஸ் டு see the world. ஸோ வருமானத்துக்கு ஒரு வழி கிடைச்சது. ஸோ தே ஆர் நாட் டிபெண்டிங் அப்பான் த farmer. They have another sort of work where they can earn the money. ஸோ வேறு டைவர்ஷன், வேறு மூலியமாக அவங்களுக்கு வருமானம் ஈட்டப்பட்டது. ஸோ இது மூலயமா என்ன பண்ணாங்க, தே ஸ்டார்டட் டு earn the money. They started to get more resources. So industries la work panna pona na, we have to get the knowledge, we have to get more skills has to be developed, isn't it? So idu skills ellame padikka aarambichitaanga ellame. So in the which we has a peasantry in the farmers. So ivungala irundhu or set of the groups, they become as industrialist, businessman, professionals. So in the class, the working class, so these people called as a working people who work under the industries. So these people called as a middle class family. So middle class community. So in the community then they started to questioning to the aristocracy. So they started to questioning to the aristocracy about their freedom. So that comes under the liberalism. So liberalism ஐடியாங்கிறது இது மூலமா. So they got confident. அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஏன்னா they got a resource, they got a source to get the resource. எங்கேருந்து ஒரு வழி கிடைச்சது அவங்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரி. They got income. So through that they started to asking the questions to the aristocracy. So இதுதான் எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன சொல்கிறது பூஸ்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னோம்னா இதுதான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் க்ரோத் அப்படின்னா 18th centuryலேயே ஸ்டார்டட் இன் இங்கிலாண்ட். பட் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் நம்ம யூரோப்லேயும் ஸ்டார்ட் ஆச்சு. எஸ்பெஷலி ஜெர்மன் அண்ட் ஃப்ரான்ஸில் 19th centuryல தான் ஸ்டார்ட் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த சென்ட்ரல் வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் த சென்ட்ரல் பார்ட். பட் ஈஸ்டர்ன் பார்ட் அப்படின்னா லேட் 19th centuryஸில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருந்தது. So in the liberals, they are educated liberal middle class. That idea of united nations, nationalism அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்ல, லிபரலிசம்ல abolish of aristocracy privileges gained popularity. அங்கே எல்லாருமே இதை பற்றி பேசப்பட்ட ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுதான் how the peasantry community, the majority of peasantry community is found to be a middle class family, middle class community. How the peasantry transformed to the middle class community. ஓகே, வர்ற வீடியோஸில் நம்ம வாட் இஸ் லிபரலிசம், வித் லிபரலிசம் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான வேஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.